सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते. நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா புளிமா. அம்மா டிஃபன். என்னடா இன்னைக்கு அதிசயமா சீக்கிரமா கிளம்பிட்ட? அண்ணன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பினானே எனக்கு தெரியும். வாய் மூடி அதிக பிரசங்கி. டேய் வாடா, இட்லி சூடா இருக்கு. வா வா வா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஸ்மார்ட்டா இருக்கு. வா உட்காரு. மாமா 100 ரூபாய் தாயேன் ப்ளீஸ். 100 ரூபாயா? ஆமாமா. எதுக்குடா? அர்ஜென்ட்டான விஷயம் ப்ளீஸ் கூட அப்புறம் சொல்றேன். அண்ணன் எதுக்கு 100 ரூபாய் கேக்குதுன்னு எனக்கு தெரியும். வாயை மூடி சாப்பாடுறானே. ஓ இங்கே நீ சாப்பிடு. அம்மா இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆனா அவசியமா 100 ரூபாய் கேக்குற நீ. பார்த்து செலவு பண்ணுப்பா. தேங்க் யூ மா. நீ ஏமா கவலைப்படுற? நான் சீக்கிரமாவே ஒரு பெரிய வக்கீல் சீக்கிரமே வக்கீலாயி உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். அது மட்டும் இல்லம்மா, இந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா கேஸ் நடத்தி ஜெயிச்சு காட்டுவேன். சூப்பர், ரொம்ப நல்லா சொன்ன. அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய் சாப்பிட்டு போடா. ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. அந்த 2 இட்லி அவளுக்கே போடுங்க, நல்லா சாப்பிடு. டேய் அவளை ஸ்கூல்லயாவது விட்டுட்டு போ. இன்னைக்கு அவ ஸ்கூல் லீவு, ஆள விடுங்க. அடப்பாவி என்னாச்சு இவனுக்கு? நீ என்னடி அப்படி பாக்குற? சாப்பிட்டு போ, ஸ்கூல்ல லீவ் கிடையாது, சாப்பிடு. ஹேப்பி பர்த்டே. ஏன் இவ்ளோ லேட்? 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வந்திருக்க. இது 300வது சுத்து. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நீ இப்படியே பண்ணிட்டு இரு. கல்யாணத்தன்னைக்கு லேட்டா வர போற. கல்யாணத்தன்னைக்கு லேட்டா வந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன். அச்சச்சோ, அசிங்கமா பேசாத. சாதாரணமா இதெல்லாம் நீ தானே பேசுவே. கடவுளே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இதை விட ஸ்பெஷலா இன்னொன்னு கொடுக்க போறேன். ஆமா, இப்படிதான் ஒரு பிறந்த நாளுக்கும் சொல்லிட்டு வர. இன்னைக்கு நம்ம 2 பேரும் பைக்ல போறோம், அப்ப கொடுத்துருவேன். பைக்லயா? நானா? என்னால முடியாதுப்பா. நான் என்னமோ உன்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போக கூப்பிட்ட மாதிரி சொல்ற. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ என் கூட பைக்ல வர. ஐயோ அப்பா, நான் உன்னதான் லவ் பண்றேன். உங்க அப்பா எல்லாம் கூட்டு போக முடியாது. அடடே வாங்க தம்பி. என்ன பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு போனானு வந்தீங்களா? ஆமா மாமா. அம்மா வரல? செல்விக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி. விஜய் தம்பியை உள்ள கூட்டுவாமா. வாங்க தம்பி. வா. பெரிய ஐஸ்வர்யா நினைப்பு மனசுல. அடடே என்னம்மா எப்ப வந்தீங்க 2 பேரும்? சத்யா செல்விக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போதே வந்துட்டேன். ஆமா விஜய். ஏண்டா சத்யா, விஜய பார்க்க போறேன்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம்ல நீ? நீங்களும் இங்கதான் வர போறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்னம்மா இது, மாப்பிள்ளை வர்றது இது முத தடவையா என்ன? 18 வருஷமா பிறந்த நாள் இன்னைக்கு. எங்க இருந்தாலும் விஜய பார்க்க வந்துருவாருல்ல. அப்படியா மாமா? ஏண்டி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் சாப்பிடுவ? பாருமா அண்ணனா. டேய் சும்மா இருடா. அண்ணே இந்தாங்கண்ணே, உங்களுக்கு பிடிச்ச பால் பணியாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா இது? அடடே பாத்தியா, என் தங்கச்சிக்கு மட்டும்தான் எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. ஸ்பெஷலா பண்ணி கொண்டாந்துருக்கா. இவ்வளவு எத்தனை வருஷமா சமையல் பண்றா, உன் அளவுக்கு வர முடியல. அண்ணே நீங்க என்ன ஐஸ் வச்சாலும் எனக்கும் அன்னைக்கும் சண்டையே வராது.
அண்ணனுக்கு காலேஜ் டைம் ஆச்சுல, சீக்கிரம் கிளம்ப சொல்லு. தம்பி எப்படிம்மா போவாரு? விஜய பைக்ல கூட்டிட்டு போய் அவளை தெய்ய கிளாஸ்ல விடணுமே. அண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்குண்ணே ஊர் கண்ணு பற்ற போகுது. சரிம்மா, இந்த காலத்து பசங்க மாதிரி இல்லாம நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே போறாங்க. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குவோம். போயிட்டு வாங்கப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி மாமா, வரேன். தம்பி, வண்டிய கொல்லப்புறத்துல விட்டுருக்கீங்க. கொல்ல பக்கமா வந்திருக்கா இவன். சரிண்ணே, நானும் கிளம்புறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பரீட்சை வேற நடந்துட்டு இருக்கு. ஆமா, என்ன ரொம்ப அல்ட்டிக்கிற என் கூட பைக்ல வர்றதுக்கு? நான் ஒன்னும் அழட்டிக்கலப்பா. என்ன அடிக்கடி பிரேக் போடுவீங்க, சகிச்சுக்கணும். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்ல பையன். ஏய் வசந்தி, சீக்கிரம் வாடி, டைம் ஆயிடுச்சுல. அம்மா மணி ஆயிடுச்சுமா, எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். ஆமாண்டி, எனக்கு என்ன 10 கையா இருக்கு. ஆதி வீட்டுல போய் அரை மணி நேரம் நிக்க தெரியல. அப்ப தெரியல டைம் ஆவறது. பரீட்சைக்கு போற பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. வசந்திமா, நீ சீக்கிரம் புறப்படு ராஜா. அதானே உன்னை புள்ளைய திட்டாச்சி, உனக்கு சோறு இறங்காதல்ல, நீ கிளம்பு ராஜா. ஐயோ போதும் உங்க சண்டையில, நான் கிளம்புறேன். அம்மா போயிட்டு சரிம்மா. இருக்காங்க. ஐயோ கேள்வி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா ராஜாச்சி. சாந்தி, அங்கங்க பராக்கு பார்த்து நிக்காதீங்க, ஒழுங்கா போயிட்டு வாங்க. எவ்வளவு நெருங்கி உனக்கு? ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சுட்டு வாங்கிட்டு வா. நாளைக்கு உங்க அம்மா தெரியாம சினிமா போலாம். கேள்வி தேறிட்ட பாத்தீங்களா? என்ன சொல்றீங்களே, உங்க அம்மா அடிக்கிற கூத்த பாருங்க. அட ஏண்டி பாவம், குழந்தைகளுக்கு அதை ஏதோ சுத்தி போட்டுட்டு இருக்கு, அதை போய். உங்களை விட உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும். வெத்தலை பாக்கு வாங்க பணம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. நீ அவங்கள குறை சொல்லிட்டு ஒன்னு அவங்க குறை சொல்லிட்டு இருக்கான். இதே வேலையை போச்சு, வேற வேலை இல்லை எனக்கு. சரி சரி, நான் புறப்படுறேன். சொன்னா மட்டும் பொத்துட்டு வந்துரும். சரி, பசங்க சாயங்காலம் பசியோட வரும், அதுங்களுக்கு வெள்ளை பண்ணி அனுப்பி வை. சரிங்க, பெரியவ கூட குழி பண்ணியாரம் கேட்டா பண்ணி வச்சிடுறேன். பசங்க கேட்டா மட்டும் எல்லாம் செய்வியே, இதை செய். வரட்டுமா? வாங்க, பாத்து போங்க. அம்மா ஆதி, நீ சீக்கிரமா கிளம்புமா. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சிபி காத்துங்குது பாருமா. எல்லாத்தையும் நானே எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஏன்பா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஏன்பா வெயில்ல உட்கார்ந்து வேலை பாக்குறீங்க? ஆயிடுச்சுமா. ஐ புது கொலுசாடி. ஆமாண்டி, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. 400 ரூபாய். 400 ரூபாயா? ஏய், பரீட்சைக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கடி. அப்பா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். மருந்து சாப்பிட்டு வீட்லயே இருங்க, வெயில் எங்கேயும் போயிடாதீங்க. சரிம்மா, நீ நல்லா எழுதிட்டு வாமா. ஆ சரிப்பா. ஏய் வசந்தி, என்ன சொல்ல பத்தியடி? நான் என்ன படிச்சிருக்கேன்? ஏய், அங்க பாரு, சொக்கலிங்க தாத்தா வராரு. ஆமா. என்ன சொக்கலிங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யாரு, சண்முக மகளா? ஆமா, சண்முகத்தோட மவ, ஆறுமுகத்தோட பேத்தி. ஸ்கூலுக்கு போறீங்களா? ஆமா தாத்தா, வரீங்களா என் கூட? எனக்கு எங்கடி அம்மா இங்க இடம் இருக்கு. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, சாந்தி இருக்கட்டும், உங்களை கூட்டிட்டு போறேன். பார்த்து போங்கடி அம்மா, ஒரு கண்ணு பற்ற போகுது. சரி தாத்தா, வரோம். போயிட்டு வாங்க. வசந்தி, வசந்தி, உனக்கு சூப்பர் பாய் ஃப்ரெண்ட். யூனிஃபார்ம்ல கூட பொண்ணுங்க கலக்குறானுங்கடா. நானும் பரிச்சு போறா ராஜா, நல்லா எழுதணும் தெரியுதா? சந்தே, ஆல் தி பெஸ்ட் சந்தே. வாடா, எங்க போய் சாவு. சே, என்னமா எங்களோட தொல்லையா போச்சுடி. ஏய் நிறுத்து நிறுத்து, என் கிளாஸ் வந்துருச்சு. அதுக்குள்ள வந்துடுச்சா? அப்புறம் எப்போ? இன்னைக்கு ஈவினிங். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க. அதுங்க மூஞ்சிய பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. ஏன் உங்களை பத்தி சும்மா தப்பாவே பேசுற? நான் ஒழுங்கா தானே இருக்கேன். என்னம்மா போ, இதுங்களோட சேர்றது. ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் தேவையில்ல, சரியான டியூப்லைட். ஏய் போறா நம்ம சத்யாவா. கலக்குறாடா. என்னம்மா மேம் வால் கூட வண்டியில வர, என்ன விசேஷம்? இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேடா. முதலே சொல்லிக்கலாம்ல. அக்கா 3 ஸ்பெஷல் டே. டேய், என்னையும் மறந்துட்டியாடா? அக்கா 4க்கா, சாரிடா. ஏய், உங்க ஊர்ல தான் பாரியாடா? போடா, நேத்தே வாளுக்கு பர்த்டேன்னு சொல்லிருந்தீனா பாட்டே கிளப்பி இருக்கலாம். என்னடா? ஆமா. கலாய்க்கிறது. இங்க வாடா. விஜிக்கு நாம இவங்க கூட பேசுறதே பிடிக்கல, தெரியுமாடா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட என்ன தெரியுமா சொன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீ கிளம்புன்னு சொன்னா. டே 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 டே, நாம வரும்போதே அவ உங்ககிட்ட சொல்லிருப்பாளே வானர கும்பல் வந்துட்டு இருக்குதுன்னு. ஏண்டா சொல்லல? இல்லடா, அதெல்லாம் இல்லடா. டே அது மட்டும் இல்லடா, கல்யாணம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தம் கட் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஏண்டா சொல்லல? எப்படா கரெக்டா சொல்ற? எந்தா
ஏன் ஆளும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா உங்களை பத்தி வேண்டாம் வேண்டாம் டீ வந்து சேர்ந்து எனக்கு மெதுவாடா மச்சான் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதுதான். டேய் கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாங்க கிளம்பலாம். டேய் முக்கியமான வேலை இருக்கு, நீ போ வரேன். என்ன முக்கியமான வேலை? டேய் 12வது பிள்ளைக்கு லாஸ்ட் எக்ஸாம்டா, அவளை போய் சென்ட் ஆஃப் பண்ணுல. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. நீயும் வரலையா? அதுக்குள்ள கனவு காணுது. ஏய் காத்தே, ஏய் நீ எங்கடா போற? சத்த மாத்திட்டு வரேன்டா. ஸ்கூலுக்குன்னா மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்துடுடா. எப்ப பார்த்தாலும் படிக்க புத்தகத்தை எடுத்துட்டு வரணும் இல்லையோடா. எப்பவுமே 4 ட்ரெஸ் கொண்டு வந்துடுறான்டா.